ஏன் அவர் பார்க்கலன்னா, அவர் போயிருந்தால் அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடித்து கொள்வதற்கு 41 பேரை அடித்து கொண்டாங்க, மிதித்து கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதுனால தான் விஜய் வந்து கரூர் மக்களை சந்திக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறது மனு செஞ்சிருக்காங்க. விஜயை பொறுத்த மட்டும் இன்னொரு கேள்வி கூட நீங்கள் கேட்டிருக்கலாம், ஏன் இவ்வளோ நாள் வரை போய் பார்க்கலன்னு கூட கேட்டிருக்கலாம். ஏன் அவர் பார்க்கலன்னா, அவர் போயிருந்தால் அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடித்து கொள்வதற்கு 41 பேரை அடித்து கொண்டாங்க, மிதித்து கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதுனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திக்கணும். இல்லை, நீங்கள் 41 பேர் படுகொலை அப்படின்னு ஒரு விமர்சனம் அல்லது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியமானதாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் டிடிவி தினகரன் சொல்கிறார், இதுக்கு தமிழக அரசோ அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜோ எந்த பொறுப்பும் எடுக்க முடியாது, விஜய் தான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை அவங்க 2 பேரும் ஃபோனில் பேசியிருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. யாரும் நீங்கள் சொன்ன 2 பேரும், அவங்க 2 பேரும் எதுவும் ஃபோனில் பேசி இப்படி சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க 2 பேருக்கு இல்லை, அவங்க என்ன அடிப்படையில் டிடிவி தினகரன் திமுகவோட பேசுகிறாரு. இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. இல்லை, விஜயனுடைய விவகாரத்தில் திரும்பவும் வந்து அவர் போனால் அங்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து எந்த வகையில் ஒரு சரியானதாக இருக்குமா, அல்லது வந்து எதனுடைய அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை பகிரங்கமாக? இல்லை, ஆல்வின் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இப்போ நாங்கள் போகிறோன்னு வச்சுங்க, ஏற்கனவே கூட்டம் வந்துச்சு, அதுலேயே பெரிய தள்ளும் வந்துச்சு. இப்போ மறுபடியும் அவரை பார்க்கும்போது தள்ளுமுள் வரும். இந்த சாக்கு போக்கில் இவரையும் சேர்த்து காலி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? பகிரங்கமாகவே இதில் வந்து மறைமுகமாக சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ திமுக அரசின் மீது தான் இந்த விமர்சனத்தை நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்வைக்கிறாரா? 100க்கு 200% முழுக்க முழுக்க திமுக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இது. மக்களை பாதுகாக்க வேண்டும். அந்த அரசு தவறிவிட்டது. அது மக்கள் தகுந்த தேர்தலில் தகுந்த முடிவெடுப்பார்கள். திமுக அரசால் விஜய்க்கும் அப்போ ஆபத்து இருக்குங்க. நிறைய பொதுமக்களுக்கு ஆபத்து இருக்கு, நிறைய பேருக்கு. பழனிசாமி நேற்று பேசும்போது கூட்டணி கட்சியும் தாவேக்கா கொடி வந்து அங்கே கூட்டத்தில் இருக்கிறத பற்றி பேசியிருக்காரு. கூட்டணி உருவாருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது இப்போ வந்து ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறதுனா 4.5 வருஷம் ஆச்சு, இன்னும் 6 மாதம் தான் இருக்கு. ஆனால் 4 வருஷத்தில் இவ்வளவு பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான ஒரு மக்கள் விரோத போக்கு, அரசுக்கு எதிரான மக்கள் போக்கு இவ்வளவு அதிகரிக்குங்கிறது யாருக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதனுடைய அடிப்படையில் வந்து இன்னைக்கு எல்லாரும் ஓரணியில் சேரணும். நான் ஏற்கனவே ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன்ல, இன்னைக்கு மக்களாக ஒன்று சேர போகிறாங்க, ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க போகிறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லாருமே ஒரு கொடியின் கீழ் பல கொடியின் கீழ் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. கரூர் சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு பாஜக நடவடிக்கை அல்லது அதிமுகவும் அதை நோக்கிய நகர்வுல ஈடுபட்டிருக்கிறதா? அப்படி அவரை கூட்டணிக்கு கொண்டு வரணுங்கிற உத்வேகத்தோட இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து திமுகவுடைய கேசியம். திமுக பின்புலத்திலிருந்து உங்களெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. அதனால திமுகவை தான் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.